வணக்கம் நேயர்களே. மாமி சொல்வது உண்மை, அது கேட்பது உங்கள் கடமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தம்பதியரை சந்திக்க போகிறோம். அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை தீர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தீர்த்து வைக்க மாட்டோம், அது வேற விஷயம். சரி நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம், என் பேர் சின்ன பொண்ணு மேடம். நான் வடுகப்பட்டிலேருந்து வரேன். எங்கள் அப்பா பெரிய மில்லு வச்சிருக்காராமா உங்க அப்பா? பெரிய ஃபேமிலியோ? இல்லை மேடம், பெரிய மில்லில் எங்கள் அப்பா வாட்ச்மேனாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு உங்க அப்பா வாட்ச்மேனு சொல்ல வேண்டியதானமா? அது என்ன பெரிய மில்ல வேலை பார்க்குறாருன்னு சொல்ல வந்தேன். இது கூட ஒரு பில்டப்பா உனக்கு? சரிம்மா, உங்க பிரச்சனை என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க. என்ன பிரச்சனை? மேடம், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 நாள் தான் மேடம் ஆகுது. அதுக்குள்ள டெய்லி ஒரு சண்டை. எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறான் மேடம். என்னோட நகையை கூட வாங்கி அடகு வச்சுட்டான் மேடம். மேடம், நான் திட்டினாலும் வாங்கிக்கிறான் மேடம், நான் அடிச்சாலும் வாங்கிக்கிறான் மேடம். எனக்கு இவனை பிடிக்கல மேடம். ஒரு சுவாரஸ்யமே இல்லை மேடம் லைஃப்ல. இவன்கிட்ட இருந்து என்னைய பிரிச்சு விடுங்க மேடம். ஏமா, நகைவா வாங்கி அடகு வச்சுட்டான்? எத்தனை பவுன்மா? மேடம், எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினது மேடம். 1.5 கிராம் நகை மேடம். அதை வாங்கி அடகு வச்சுட்டான் மேடம். எனக்கு அது திரும்ப வேணும் மேடம். ஏமா, 1.5 பவுனா இருக்க போதுமா? தப்பா எதுன்னு சொல்றியா? நல்லா யோசிச்சு சொல்லு. மேடம், பொய் சொல்றா மேடம். அது 1.5 கிராம் இல்ல மேடம், 1 கிராம் தான் இருந்துச்சு. அடகு கடைக்காரன் என்னை திட்டுனா, இருந்தாலும் என்னைய பார்த்து பாவப்பட்டு கொஞ்சோன்னு காசு கொடுத்தா மேடம். பொய் சொல்றா மேடம். அது 1.5 கிராம் இல்ல மேடம், 1 கிராம் தான். அடியை, 1.5 கிராம்ல ஒரு நகைன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சனை அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கியாடி? ஏண்டி, 1.5 கிராம் நகை காணா போச்சுன்னு சொல்லி 1.5 லட்ச ரூபாய் கேமரா முன்னாடி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா உங்க குடும்ப விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இரு, அவனை விசாரிச்சுட்டு திரும்பி உன்ட்ட வரேன். தம்பி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? மேடம், என் பேர் பெரிய பையன் மேடம். எங்களுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு மேடம். இவ டெய்லி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா மேடம். என்னை போட்டு அடிக்கிறான் மேடம். இருந்தாலும் நான் பொறுமையாக தான் மேடம் இருந்தேன். ஏன் தெரியுங்களா? குடும்ப சண்டை வெளியே போகக்கூடாதுன்னு தான் மேடம். இன்னொரு விஷயம், எனக்கு வேற யாரும் பொண்ணும் தரமாட்டாங்க மேடம். அதனால இவ கூட இருந்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். இவ்வளோ நல்ல பயலா இருக்கானே, இவனை போய் வேணாங்கிறாளே. சரி தம்பி, நீ என்ன வேலை பார்க்குற? இல்லை மேடம், நானும் பல வேலைகளுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேடம். ஆனால் எந்த வேலையும் எனக்கு செட் ஆகலை மேடம். அதனால எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்படுவானு சொல்லிட்டு வேலைக்கே போகல மேடம். இவன் வேலைக்கு போனானா அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன் மேடம். இவளும் வேலைக்கு போக மாட்டான் மேடம். என்ன பண்ணுறது மேடம்? நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இவ்வளோ வேலைக்கு போக சொல்லுங்கள் மேடம். சம்பாதிச்சு போட சொல்லுங்கள் மேடம். டேய், பெரிய பையன் பெரிய ஆளா இருப்பான் போலையே. அதுக்கு தான் அவள் அடிச்சாலும் வாங்கிட்டு இருந்தியாடா? மேடம், அவள் அடித்தாலும் மிதிச்சாலும் வாங்கிக்குவேன் மேடம். ஆனால் வேலைக்கு மட்டும் போக மாட்டேன் மேடம். அவளை வேலைக்கு போக சொல்லுங்கள் மேடம். என்னை காப்பாற்ற சொல்லுங்கள் மேடம். வேறு வழி இல்லை மேடம். அவளை என்னோட சேர்த்து வைங்க மேடம். மேடம், உங்க முன்னாடி எப்படி பேசுறான் பாருங்க மேடம். இப்படிதான் டெய்லி வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றான் மேடம். எங்க வீட்டில் நான் சாப்பிட்ட தட்டை நகட்டி கூட வைக்க மாட்டேன் மேடம். அந்த அளவுக்கு எங்க அப்பா வாட்ச்மேன் வேலை பார்த்து என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு மேடம். இந்தாடி, உங்க அப்பா என்ன பெரிய வல்லரசு விஜயகாந்தா? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். உன்னை வேலைக்கு போக சொல்றானே, நீ எவ்வளோ படிச்சிருக்கிற? மேடம், நான் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். ஏண்டா, 7வது படிச்ச பிள்ளை என்னடா வேலைக்கு போக சொல்லி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற? எப்படிதான் வேலை கிடைக்கும்? மேடம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். நான் வேலை வாங்கி தரேன் மேடம். எனக்கு தெரிஞ்ச மில்ல பஞ்சு கூட்டுற வேலை இருக்குது மேடம். அதுக்கு போனால் மாதம் 5000 ரூபா தருவாங்க மேடம். அப்படியே என் அக்கௌண்ட்டில் வந்துடும் மேடம். நான் எடுத்து நல்லா செலவு பண்ணுவேன் மேடம். குடும்ப செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் மேடம். இவ எதையும் குடும்பத்தை கவனிக்க தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் மேடம். வேலைக்கு மட்டும் போனால் போதும் மேடம். பொறுப்பாக இருப்பேன் மேடம். பொறுப்பாக இருப்பேன். பொறுப்பான கணவனாக இருப்பேன் மேடம். பொறுப்பான கணவனாக இருப்பேன். மேடம், பாருங்க மேடம், இவனுக்கு நான் போய் மில்ல கூட்டி சம்பாரிச்சு போடணுமா? கொழுப்படுத்தவன். இவன்கிட்ட இருந்து பிரிச்சு விடுங்க மேடம். என்னையா அப்படிலாம் அவசரப்படாதமா, நாங்களாவே பிரிச்சுடுவோம். கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, இப்ப கடைசியா கேட்குறேன்னு சொல்லு. அவன் கூட உனக்கு வாழ விருப்பமா, விருப்பம் இல்லையா? மேடம், அவனை முதல்ல வேலைக்கு போக சொல்லுங்க மேடம். நான் அவன் கூட வாழ்றேன். தம்பி, உன்னை அந்த பிள்ளை வேலைக்கு போக சொல்லுது. நீ வேலைக்கு போனீங்கன்னா உன் கூட வாழ்றேங்குதுப்பா. நீ என்ன சொல்ற? மேடம், எங்கள் குடும்ப வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்குங்க மேடம். எங்கள் தாத்தா வேலைக்கு போனதில்லை மேடம். எங்கள் அம்மாச்சி தான் வேலைக்கு போச்சு. எங்கள் அப்பா வேலைக்கு போனதில்லை மேடம். எங்கள் அம்மா தான் வேலைக்கு போச்சு. இப்போ நான் மட்டும் வேலைக்கு போனால் எங்கள் பரம்பரையில் எல்லோரும் என்னை தப்பாக பேச மாட்டாங்களா? அதனால் அந்த பிள்ளைய வேலைக்கு போக சொல்லுங்கள் மேடம். நான் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறேன் மேடம். வாழ்க்கை தரேன் மேடம். அதுவும் உங்களுக்காக தான். ஏண்டா, பொம்பளைனா உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா போச்சாடா? உங்கள் பரம்பரையே பொம்பளையில வேலைக்கு அமைச்சு உட்காந்து தின்றுருக்கீங்க. இருடா வரேன். இந்த அம்மா போட்டு என்னை அடிக்குது. யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்க. ஐயோ, திரும்ப அடிக்குது. யாராவது என்ன வந்து காப்பாற்றுங்க. ஐயோ மேடம், எதுக்கு மேடம் இந்த வீட்டுக்கார அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க மேடம். இருடி வரேன். மேடம், என்ன மேடம் என்னைய அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க மேடம், அடிக்காதீங்க. இப்ப கடைசியா 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு தரேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றீங்களா இல்லையா? மேடம், சேர்ந்து வாழ்றேன் மேடம். சேர்ந்து வாழ்றேன் மேடம். நானும் அவளோட சேர்ந்து வாழ்றேன் மேடம். என்னை அடிக்காதீங்க மேடம். கொஞ்சம் இருங்க, நான் உட்காந்துக்கிறேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. நான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்க. அதுதான் தப்பு.
ஏமா நீ சொல்லு, இவன் கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டான், இவன் கூட சேர்ந்து நீ வாழணுமா? இல்ல மேடம், எனக்கு வாழ விருப்பம் இல்ல மேடம். நீங்க அடிக்கிறீங்கிறதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அப்படி சொல்லுமா. டேய் நீ என்னடா சொல்ற? மேடம் நான் அப்ப இருந்தே இவ கூட சேர்ந்து வாழ்றேன்னு தான் மேடம் சொல்றேன். நீங்க தான் தேவையில்லாம என்னை போட்டு எதுக்கோ அடிக்கிறீங்க. நான் அவளை பிரியறேன்னு சொல்லவே இல்லை மேடம். என்ன மேடம் இப்படி பண்றீங்க? பெண்களோட உரிமையை பெண்ணு கொடுக்கலான்னு தான் மேடம் நினைச்சேன். பெண்களை வேலைக்கு போகக்கூடாதுன்னு அடக்கி வைக்கிற இந்த சமுதாயத்துல இருந்து பெண்கள் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் மேடம். அதே மாதிரி ஆண்கள் காலம் ஃபுல்லாக வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன் மேடம். இது ஒரு தப்பா மேடம்? நீங்க சொல்லுங்க மேடம். ஆண் சமுதாயத்துக்காக நான் பாடுபடுறது தப்பா மேடம்? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. தம்பி அழுகாதடா, எனக்கு அழுகையா வருதுடா. இரா தம்பி, அவளை இன்னும் 4 அப்பா அப்பினாலும் உன் கூடயே சேர்த்து வைக்கேன், நீ கவலைப்படாத. அடியே வந்தேன்னா 4 அப்பா அப்பிடுவேன், ஒழுங்கா இவன் கூடயே சேர்ந்து வாழு. மேடம் என்ன மேடம் நீங்க ஆண் சமுதாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா மேடம்? பெண்களை அடிமையா வச்சு அவங்க தான் மேடம் கொடுமைப்படுத்துறாங்க. டியர் அழுகாத டியர், எனக்கு அழுக வருது டியர். அழுகாத டியர். டேய் நிறுத்துங்கடா, நீங்க 2 பேரும் இப்படியே மாத்தி மாத்தி அழுதுகிட்டே இருந்தா நிகழ்ச்சி என்னடா ஆகுறது? கிளம்புங்கடா. நான் உங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்டேன். நாளை பின்ன எங்கேயும் 2 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தேன், கை காலை முடிச்சு போடுவேன், பாத்துக்கோங்க. நேர்களே, இப்படிதான் ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு வரவங்களை நம்ம பிரிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. சரிங்க நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சு. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். மாமி சொல்வதெல்லாம் உண்மை, அதை கேட்பது உங்கள் கடமை. மீண்டும் நிகழ்ச்சியில சந்திப்போம் மக்களே.